வெல்கம் டு உமா சிவா கிச்சன். இன்றைக்கி சத்தான கீரை கடையல் தாங்க பார்க்க போகிறோம். அரைக்கீரை வச்சு தான் நம்ம கீரை குழம்பு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு குக்கரில் வந்துட்டு நான் ஒரு 1/2 கிளாஸ் சின்ன கிளாஸில் தோரம்பருப்பு தான் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுலேயே வந்து நம்ம கீரையை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம வந்துட்டு இது குட்டி குட்டியாக கட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. எப்படி இருந்தாலும் நம்ம கடையை தான் போகிறோம். ஸோ அப்படியே காம்பு வந்துட்டு இலச காம்பாக இருந்ததுன்னா அப்படியே போடுங்க. பாருங்கள், அப்படியே நீட்டாகவே நான் போட்டிருக்கேன். நம்மளுக்கும் சீக்கிரமாக வந்துட்டு க்ளீன் பண்ணிடலாம். அந்த மாதிரி போட்டிங்கன்னா கடையிறதுனால இது மாதிரி போட்டிருக்கேன். இதே பொரியல்னாக்கா நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் போடணும். நான் தேவையான அளவு கீரை எடுத்திருக்கேன். பெரிய கட்டில் பாதி கீரை எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி ஒரு மீடியம் சைஸ் ஒரு தக்காளி போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு பெரிய பச்சை மிளகாவை நான் 2ஆக போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து காரம் வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். பெருங்காயம் வந்துட்டு ஆப்ஷனல் தான், வேணும்னா பெருங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. புளியும் நம்ம சேர்த்து தான் பண்ண போகிறோம். கீரை குழம்புனாலே புளி கொஞ்சம் பருப்பு புளியும் சேர்த்து தாங்க பண்ணணும். புளி வந்துட்டு நான் ஒரு நெல்லிக்காய் சைஸோட கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்துட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பரவாயில்லைங்க, நம்ம வந்து சூப்பு மாதிரி கூட எடுத்து குடிச்சிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஆனால் தண்ணி வந்துட்டு கம்மியாக வச்சிடாதீங்க. ஸோ குக்கர் போட்டு ஒரு 3 விசில் விட்டுடலாம். நல்லா நம்மளுக்கு ஸ்மாஷ் ஆகி வரும். குக்கர் மூடி போட்டு 3 விசில் வச்சுருங்க. 1 பாட் ரெசிபி தான். சீக்கிரமாகவே நம்மளுக்கு செய்யணுன்னாக்கா இந்த மாதிரி கீரை சத்தானது கூட. ஸோ சீக்கிரமாகவே நம்ம செஞ்சிடலாம். பூண்டு வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 பல் பூண்டு போட்டுக்கோங்க. நம்ம குக்கர் வந்து பருப்பு வேக வச்ச குக்கர்லேயே தான் நம்ம செய்கிறோம். ஸோ குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் போட்டுக்கோங்க. எப்போவுமே பருப்பும் கீரையும் ஒன்றா செய்யாதீங்க. ஒன்றா வேக வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு கீரை வெந்துடும், இது பருப்பு வேகாது. ஸோ அதனால் இப்போ பாருங்கள், ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. 3 விசில் வந்ததும் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு நல்லா கீரை வெந்துருச்சு. ஸோ நல்லா ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இல்லை மேஷர் வச்சுருந்தாலும் மேஷரில் வச்சு கடைஞ்சிக்கோங்க. மிக்சியில் அரைச்சிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் வராது. ஸோ இது மாதிரி மத்தில் தாங்க நான் எப்போவுமே கடைவேன். சூப்பராக வரும். நம்ம உட்காந்து கடைஞ்சாக்கா நல்லா நைஸாக கடைஞ்சிடலாம். ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் அப்படியே நின்றுட்டு கேஸ் மேலே வச்சு நான் வந்துட்டு கடையிறேன். ஆஃப் பண்ணியாச்சு கேஸு. ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம கடையிறோம். அதில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு இருத்துருங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக வந்துட்டு கடைஞ்சாக்கா நம்மளுக்கு நல்லா நைஸாக வரும். தண்ணியோடு கடைஞ்சிங்கன்னா நம்மளுக்கு மேலேயும் அடிக்கும், சுடு தண்ணி மாதிரி கடையவும் முடியாது. நல்லா சாஃப்டாகவும் ஆகாது, கீரை மசியவும் மசியாது. ஸோ அதனால் அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு கடைஞ்சிட்டு அப்புறமா ஃபுல்லாக கடைஞ்சோடனே அந்த தண்ணியை எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. எப்போவுமே கீரை வந்துட்டு கடையில் வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருந்தால் தாங்க டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் நம்மளுக்கு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா டேஸ்ட்டே இல்லாத இருக்கும். ஸோ குருமா மட்டும் நீங்கள் கொஞ்சம் திக்காகவே எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ நான் மீத எடுத்து வச்ச தண்ணி எடுத்து மற்ற கழுவிட்டுறேன். அது பருப்பு தண்ணி தான், ஊற்றி கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். திக்னஸ் பாருங்கள் கரெக்டாக இருக்கா என்னன்ட்டு. இல்லைனாக்கா நீங்கள் அந்த தண்ணியை கூட இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அந்த பருப்பு தண்ணி தான், அது வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதிலே கூட நீங்கள் வந்துட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது தான். ரொம்ப ஜாஸ்தி தண்ணி வச்சிட்டிங்கன்னா
ஏன்னா அதோட கீரையோட ஸ்டாக்கு தான். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். உப்பு கம்மியாக இருக்கும், உப்பு போட்டாச்சு. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு ஒரு 4 காஞ்ச மிளகாய் பொரியட்டும்ட்டு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடணுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய அரைக்கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், எல்லோரும் செக் பண்ணிவிட்டு பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.